தேவனாய கர்த்தர் மனுஷரை பார்த்து கட்டிய கேள்வியில் ஒன்று மல்கியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். அவனவன் தன் சகோதரனுக்கு துரோகம் பண்ணுவானேன் என்று கேட்டார். இஸ்ரவேல் ஜனங்கள், எங்கள் ஒரே பிதாவும் ஒரே தேவனும் கர்த்தர்தான், நாங்கள் யாவரும் அவருடைய பிள்ளைகள் என்று கூறினாலும் ஒற்றுமையாக வாழாமல் ஒருவர் மேல் ஒருவர் தீமையான அருவருப்பான காரியங்களை செய்து துரோகம் பண்ணினார்கள். அப்போது கர்த்தர், அவனவன் தன் சகோதரனுக்கு விரோதமாய் துரோகம் பண்ணுவான் ஏன் என்று கேட்டார். அந்த பக்தியுள்ள தகப்பனுக்கு 12 பிள்ளைகள். இளைய மகன் யோசேப்பின் மீது அதிக பாசமும் நேசமும் காண்பித்ததால் அவனுடைய அண்ணன்மார்கள் அவன் மீது பொறாமை கொண்டார்கள். மேலும் அண்ணன்மார் செய்யும் தவறுகளை அவ்வப்போது தகப்பனுக்கு தெரிவித்து வந்ததால் பகைக்க ஆரம்பித்தார்கள். ஆடுகளை மேய்ப்பதற்காக அண்ணன்மார்கள் தூர இடத்திற்கு சென்றபோது தகப்பன் யோசேப்பை அழைத்து உணவு மற்றும் பதார்த்தங்களை கொடுத்து அண்ணன்மார்களை பார்த்து சுக செய்து அறிந்து வா என்று அனுப்பினான். யோசேப்பை கண்ட அண்ணன்மார்கள் அவனுக்கு விரோதமாக சதி ஆலோசனை செய்து அவன் உடைகளை கலற்றி துன்புறுத்தி இஸ்மவேலர் என்ற வணிகர்களிடத்தில் 20 வெள்ளிக்காசுக்கு அடிமையாக விற்று போட்டார்கள். அண்ணா என்று அன்போடு அழைத்து வந்த சகோதரனுக்கு துரோகம் பண்ணினார்கள். மேலும் அவன் உடைகளின் மீது ஆட்டு இரத்தத்தை தெளித்து தகப்பனிடம் கொண்டு வந்து யோசேப்பை துஷ்ட மிருகம் அடித்து கொன்று போட்டது என்று பொய் சொல்லி நம்ப வைத்து துரோகம் பண்ணினார்கள். ஆனால் யோசேப்புடன் கர்த்தர் இருந்தபடியால் பின் நாட்களில் எகிப்து தேசத்தில் பெரிய அதிகாரியாக உயர்த்தப்பட்டான் என்று வேதத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. எனக்கு பிரியமானவர்களே, இன்றைய நாட்களில் குடும்பங்களிலும் பணிபுரியும் இடங்களிலும் சமுதாயத்திலும் நல்லவர்களைப் போல் காண்பித்து உள்ளத்தில் பகை, வறுமம், வைராக்கியம், பொறாமை வைத்து கொண்டு முகாந்திரம் இல்லாமலும் வஞ்சகமாகவும் துரோகம் செய்கிறவர்கள் பெருகியிருக்கிறார்கள் அல்லவா? தன்னை நீதிமான் என்று கூறிக்கொள்ளுகிறவன் நீதியை விட்டு விலகி அநீதி செய்து துன்மார்க்கன் செய்கிற சகல அருவருப்புகளின்படி செய்வானே ஆகில் அவன் பிழைப்பானோ? அவன் செய்த தன் துரோகத்திலேயும் அவன் செய்த தன் பாவத்திலேயும் சாவான் என்று வேதம் எச்சரிக்கிறது. நம்பிக்கை துரோகம் செய்தவர்களும் அவருடைய சந்ததியும் நாசமாய் போனதாகவே சரித்திரம் கூறுகிறது.